எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நான் என்னை பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துட்றேன். என்னோட நேம் வந்து சுஷ்மிதா. நான் ப்ரொஃபஷனலா மேக்கப் அண்ட் மெஹந்தி முடிச்சிருக்கேன். இப்போ கரண்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோல நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து எங்க மேக்கப் கோர்ஸ் கத்துக்கிட்டேன், எவ்வளவு ஃபீஸ் ஆச்சு, நாங்க என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், என்னெல்லாம் தப்பு பண்ணன்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் யாருன்னா இதை சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கேயாவது நான் மேக்கப் கத்துக்கணும்ப்பா, எப்படி எனக்கு ஐடியாவே இல்லைன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அண்ட் ஐடியா கிடைக்கிற வீடியோவா தான் இருக்கும் நான் நம்புறேன். என்னோட வீடியோல என்ன கண்டென்ட்லாம் நீங்க பார்க்கலாம்னா, ஃபுட் ரிலேட்டட், டிராவல், வீலாக், எங்க அம்மா கூட நான் பண்ற அலப்பரைஸ், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் ஷேர் பண்றேன். நான் எங்க மேக்கப் கோர்ஸ் முடிச்சேன்னா மயிலாப்பூர்ல நேச்சுரல்ஸ் அகாடமில தான் வந்து நான் முடிச்சேன். எவ்வளோ ஃபீஸ் ஆச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் மேக்கப் ஸ்கின் மாஸ்டர் டிப்ளமா இன் க்ரூமிங், அதுல என்னெல்லாம் வரும்னா மேக்கப், ஸ்கின், ஹேர் இது எல்லாமே வந்து ஃபுல்லா கவர் ஆகும். அந்த கோர்ஸ் தான் வந்து நான் எடுத்து முடிச்சிருந்தேன். அது வந்து 75,000 சொன்னாங்க. பட் ஒன் ஷாட்ல பே பண்ணா 65,000 சொன்னாங்க. ஸோ அந்த ஒன் ஷாட் பேமெண்ட்ல தான் நான் பே பண்ணி கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ அவங்க என்ன கிரைட்டீரியாலாம் ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து கோர்ஸ் முடிச்சு 3 இயர்ஸ் ஆகுது. அது 6 மந்த் கோர்ஸ். 2 months வந்து ஹேர் எடுப்பாங்க, 2 month வந்து ஸ்கின்னுக்கான ட்ரைனிங் போகும், அண்ட் 2 month வந்து ஃபுல்லா வந்து மேக்கப் ரிலேட்டடா சொல்லி தருவாங்க. அதுலயுமே நீங்க அந்த கோர்ஸ்ல வந்து அவங்க பேசிக் மேக்கப்ஸ் வந்து கவர் பண்ணாங்க. ஹெச்டி வந்து கவர் ஆகாது. ஸோ இப்போ என்னெல்லாம் கிரைட்டீரியா வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன படிச்சனோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அங்க என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா, ஹேருக்கு வந்து டம்மி ப்ரொவைட் பண்ணாங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் சிசர்ஸ் அண்ட் கோம் ப்ரொவைட் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஹேர் செக்ஷன் கிளிப்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. நான் ஒரு புக்கா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி இந்த புக் ஒன்று கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேர் க்ரூமிங் வந்து வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 இந்த ரெண்டு வரும். வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. நெக்ஸ்ட் ஸ்கின் அண்ட் பியூட்டிலையும் வந்து 2 புக் இருக்கும். வால்யூம் 1 ஸ்கின் அண்ட் பியூட்டில, வால்யூம் 2. ஓகே, இந்த புக்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ நான் வந்து பேசிக்காக தான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், அவங்க என்னெல்லாம் வந்து கவர் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இப்போ இது வந்து 6 month கோர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இதோட டைமிங் வந்து 9 to 5 வந்து வச்சிருந்தாங்க. நான் அப்போ கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால 2 hours தான் என்னால் போக முடிஞ்சுது. 2 hours போனால் என்னால் ஒன்றுமே வந்து கற்றுக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், சரி எனக்கு இது பேஷனாக இருக்குன்ட்டு இது ரிலேட்டடாக நம்ம கற்றுக்கலான்ட்டு நான் குவிட் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல் டைமாக வந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 9 to 5 தான் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். அங்கே எப்படி வந்து போகும்னா, மார்னிங் செஷன் வந்து உங்களுக்கு லெசன் எடுப்பாங்க, ஈவினிங் செஷன் வந்து உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் பண்ண விடுவாங்க. ஹேருக்கு வந்து அவங்களே வந்து ஆக்சசரிஸ்லாம் வச்சுப்பாங்க. ஒரு நாள் வந்து கிரிம்பிங், ஒரு நாள் வந்து ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங் அது எல்லாமே வந்து கற்றுக் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்கின்னுக்கு வந்து வேக்சிங், பெடிக்யூர், மெனிக்யூர் அந்த மாதிரி மார்னிங் மேம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா, ஈவினிங் வந்து உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். மேக்கப் செஷனும் அப்படிதான். மார்னிங் வந்து ஒரு ஐலுக் சொல்லி தராங்கன்னா, ஈவினிங் அந்த ஐலுக் வந்து நம்ம போட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். ட்ரெயினர்ஸ் எல்லாமே அவங்களோட ஜாபை வந்து அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப நம்ம ஒண்ணு கத்துக்க போறோம்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அதுல வந்து எவ்வளவு இன்புட் கொடுக்குறோன்றதுலாம் இருக்கு. எவ்வளோ டவுட்ஸ் இருக்கோ நீங்க அப்பயே வந்து மேம் ஆர் சார் உங்களுக்கு யார் சொல்லி தராங்களோ அவங்க கிட்ட கேட்டுருங்க. நீங்க கத்துக்கிற வரைக்கும் விடவே விடாதீங்க. ஏன்னா நம்ம மணி பே பண்றோம். நம்ம மணி பே பண்ணி கத்துக்கும் போது நம்ம ஃபுல்லா தான் கத்துக்கிட்டு வரணும். ஐயோ இது கேட்டா அது சொல்லுவாங்களோ, எத்தனை வாட்டி நம்ம டவுட் கேட்கறது, இந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களால கத்துக்கவே முடியாது. கொடுக்குற காசுக்கு நம்ம கரெக்டா வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு வெளியில வரணும். நான் என்ன இப்ப மிஸ்டேக் பண்ணேன்னா, எனக்கு மேக்கப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் மேக்கப் மட்டும் எடுத்துருக்கலாம். ஆனா வந்து ஃபுல்லா வந்து கத்துக்கிட்டது எனக்கு யூஸ் இல்லாம தான் இருக்கு. யூஸ் இல்லாமனா நான் அதை பண்ண போறது இல்லை. ஏன்னா வந்து எனக்கு அதுல நாலேஜ் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா நம்ம பண்ண போறது இல்லையே, அது வேஸ்ட் தானே அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்க கத்துக்க போறீங்கன்னா வந்து நீங்க கரெக்டா வந்து சூஸ் பண்ணுங்க. நீங்க ஹேர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்ல ஸ்கின்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா. ஸ்கின்ல இன்ட்ரெஸ்ட் தான் நீங்க பியூட்டி பார்லர் அந்த மாதிரிலாம் ரன் பண்ணலாம். அந்த பியூட்டி பார்லர் வந்து நீங்க வைக்கணும்னா ஸ்கின், ஹேர், மேக்கப் இந்த 3மே தேவைப்படுது. இல்ல நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் போதும், நான் வந்து ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணி ஒரு பிரைடுக்கு மேக்கப் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணி ஹேர் டூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்லி மேக்கப் மட்டும் சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுல்லா எடுத்தா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகும். அதுக்காக நான் சொல்ல வரேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கத்துக்கலாம். எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்களுக்கு அதுல சூஸ் பண்ணி போங்க தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லா கத்துக்கிட்டதுனால எனக்கு அது
கொஞ்சம் அமௌண்ட் வந்து லாஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் மேக்கப் மட்டும் தான் கற்றுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக அதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணி போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாடல் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதாவது அங்கேயே பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்களை வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டா அது நல்லது, பெஸ்ட்டு நான் சொல்வேன். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு மாடல் இல்லாதனாலேயே நம்மளால அந்த ப்ராக்டிஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ வந்து இன்னைக்கு இந்த ப்ராக்டிஸ் இப்போ எனக்கு பெடிக்யூர் எடுக்கிறாங்க, அதை முடிக்கணும்னா இப்போ நமக்கு ஒரு மாடல் இருந்தால் தான் நம்ம பண்ணி பார்த்து அப்பயே வந்து என்ன டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மாடல் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அது வந்து இம்பார்ட்டண்ட். அண்ட் நான் சைடில் வந்து அங்கே என்னெல்லாம் வந்து நான் மேக்கப் பண்ணேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் என்னோட ஒர்க்லாம். நான் சொன்னல ஃபர்ஸ்டே வந்து எனக்கு மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருந்தது. அதனால் நான் ஹேருக்குலாம் வந்து 6 மந்த் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. ஹேரு அவங்க சொல்கிறது தான், ஹேரில் வந்து ஏதாவது ஹேர் கட் கொடுப்பாங்க, ஸ்கின்னில் வந்து வேக்சிங் ஆர் பெடிக்யூர் ஏதாவது அவங்க சொல்கிறது நம்ம பண்ணுறோம். மேக்கப்பில் வந்து நார்த் இந்தியன் லுக்கா சவுத் இந்தியன் லுக்கா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் வச்சு நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். காய்ச்சலோடு ஸ்நேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். நெக்ஸ்ட்டு நான் பண்ண பிக்கெஸ்ட் மிஸ்டேக் வந்து இதுதான். அதை வந்து நீங்களும் பண்ணிடாதீங்க. எனக்கு அப்போ இருக்க வந்து ஒரு ஆசையில் ஓகே நம்மளும் வந்து பெரிய ஆளாக ஆகணும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஆசையில் என்ன பண்ணேன்னா நான் என்னோடய ஜாபை வந்து குவிட் பண்ணிட்டேன். அது குவிட் பண்ணிட்ட பிறகு நான் நிறைய கஷ்டப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி தப்பை வந்து நீங்களும் பண்ணிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பேக்கப் வந்து செட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து காலை வைங்க. அதுதான் வந்து நான் சொல்லுவேன். இதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகும் போது ஒன்றுமே இல்லாமல் என்ட்ரு ஆகாதீங்க, அது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு மாடலை கூப்பிட்டா கூட அவங்களுக்கு பே பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட வந்து மணி இருக்கணும். ஸோ அது மாதிரி தான் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா காசே இல்லாமல் நம்ம இறங்கிட்டோம்னா அது ரொம்பவே வந்து கஷ்டமாயிடும். நான் பண்ண பிக்கெஸ்ட் மிஸ்டேக் வந்து அதுதான் நினைக்கிறேன். நான் வந்து இதுக்கு 1 இயராக வந்து கஷ்டப்பட்டேன் கிட்டத்தட்ட. ஏன்னா நமக்கு ஒரு மந்த்து பிரைட் கிடைப்பாங்க, புக் ஆவாங்க, அனதர் மந்த் வந்து இருக்காது. ஸோ அந்த மந்த்லி நம்ம கிட்ட வந்து சேலரி மாதிரி நமக்கு இல்லாதப்போ கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ப்ராடக்ட் அப்டேட்ஸ் பண்ணனா கூட நமக்கு காசு தேவைப்படும். ஸோ கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி தப்பு தான் நான் மிஸ்டேக் பண்ணேன். அண்ட் இன்னொன்று நீங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக இறங்குறீங்கன்னா அதை விடவே விடாதீங்க. அச்சீவ் பண்ணுற வரைக்கும் விடவே விடாதீங்க. மாடல் வந்து எவ்வளோ உங்களால் முடியுமோ மேக்கப் லுக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருங்க. இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸ் போடுங்க. உங்களோட லுக்ஸை வந்து அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்திட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் இது பண்ணுறீங்கன்றது தெரிய வரும். இதெல்லாமே வந்து நான் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் பண்ணாமல் வந்து விட்டுட்டேன். ஸோ அதனால வந்து எனக்கு ஆர்டர்ஸ் இல்லாமல் நான் அப்போ ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன். ஆனால் வந்து நான் நம்பிக்கையாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்தாங்க. நான் அதெல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து இப்போ எடுக்கிறீங்கன்னா அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும். மேக்கப் நல்லா இல்லை, ஐ லுக் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லைன்னு கண்டிப்பாக வந்து குறை சொல்கிறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இருந்தாலுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணால் யாருக்குமே எதுவுமே வராதது கிடையவே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட பேஷனை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இல்லை வேண்டாம் நீ இது போவாத, உங்களுக்கு பேஷன் இது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுங்க, கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டு சொன்னால் தான் மற்றவங்க கேட்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது கரெக்டு தான். நீங்கள் அதில் அச்சீவ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நான் பண்ணது கரெக்டு தான். அப்போ எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. நான் இப்போ என்னோடய கோர்ஸ் ரிலேட்டடாக உங்ககிட்ட எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். அதை எவ்வளோ ஃபீஸ் ஆச்சு, எங்கே படித்தேன், என்ன டைமிங், என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்றதை பற்றி எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் நான் பிகினராக இருக்கும்போது என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன், எப்படிலாம் நான் இது வந்து அப்கிரேட் பண்ணேன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய் கைஸ்.